வணக்கம். சென்னையில் உள்ளவங்க. சென்னையில் க்ளீன் ஸ்வைப் தாவேக்கா புதிய மாற்றம். அந்த மாற்றம் வந்து சென்னை பட்டணத்தை மாறி போட போகுது. புரட்சி, உலக அதிசயம், இப்படி பல சொன்ன என் சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்து கேள்வி கேட்குறேன். எங்க இப்போது நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. இந்த மாதிரி கொலைபாதகம் நடக்கலை, பாலியல் வன்கொடுமை நடக்கலை, திருட்டு நடக்கலை, குற்றங்கள் நடக்கலை அப்படின்னு உங்களால் ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒரு குற்றம் கூட இந்த 21 நாளில் நடக்கலைன்னு. உடனே நான் ஏதாவது பதிவு போட்டேன்னா எனக்கு சில பேர் சொல்கிறீங்க, நான் 200 ரூபாய் ஊப்பியணும், நான் வந்து ஊப்பியணும், நான் திமுகவுடைய கொத்தடிமனும் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. என் சொந்த உழைப்பில் உழைச்சி சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். என் பிள்ளைங்களை நான் வளர்த்தின்னு இருக்கிறேன். சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ குற்றங்களையே இல்லவே இல்லை, அறவே ஒழிச்சிட்டாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? உடனே சில பேர் முட்டு கொடுக்குறீங்க. எப்படியே கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, இந்த கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் கேட்குறேன், இந்த கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்கிற முட்டு கொடுக்குறவங்க, விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்க, சகோதரி ஆனாலும் சகோதரனானாலும் அல்ல அண்ணன்மாரானாலும் அவங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை இப்படி ஒரு பாதிப்புக்கு உட்பட்டால், ஒரு பாலியல் வன்கொடுமையோ அல்ல ஒரு கொலைபாதகமோ அல்ல ஒரு மோசடியோ, அதை பணம் பறித்தலோ கொலையோ கொள்ளையோ இப்படி பல இருக்குது. அப்படி ஏதாவது சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும்போது நீங்கள் இப்படி தான் முட்டு கொடுத்துட்டுருப்பீங்களா? எப்படி டைம் கொடுங்க, இருங்க, இன்னும் நாள் இருக்குதுங்க, இப்போ தாங்க ஏறினாரு, அதுக்குள்ளே என்னங்க எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா அப்படின்னு முட்டு கொடுக்குற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், நீங்கள் முட்டு கொடுப்பீங்களா? ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கோ அல்ல அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அப்படியானா ஒன்றே போராட்டம் பண்ணுவீங்க. இது அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறதுனா, எங்கள் அண்ணன் இப்போ தானே ஏறினாரு, கொஞ்சம் நாள் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படிங்க உயிர் போனால் வருமாங்க? நல்லா யோசனை பண்ணுங்கள். தலைக்கு மேலே இருக்கிறது போனால் வளருங்க, உயிர் போனால் வருமா? யோசனை பண்ணி முட்டு கொடுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். நாங்கள் என்ன சொல்ல.